சகோதரர் ஆர் ஸ்டான்லியின் நாளொரு மேனியிலிருந்து இன்றைய தியானம் ஜூன் 22. குதூகல குடும்பம். அவர்களை சகோதரர் என்று சொல்ல இயேசு வெட்கப்படாமல், உமது பெயரை என் சகோதரருக்கு அறிவித்து சபை நடுவில் உம்மை துதித்து பாடுவேன் என்றார். எபிரேயர் 2:11-12. மீட்பினால் கடவுளின் குடும்பத்தில் நமக்கு கிடைக்கும் நிறைதான் என்ன? நாம் இயேசுவின் சகோதரர், கடவுளின் சபையின் முழு அங்கத்தினர், கடவுளின் சொந்த பிள்ளைகள். அப்ரஹாமின் வழித்தோன்றல் உயிர்த்தெழுந்த இயேசு மரியாளிடம், நீ என் சகோதரிடத்திற்கு போய் நான் என் தந்தையிடமும் உங்கள் தந்தையிடமும் ஏறிப்போகிறேன் என்று சொல் என்றாரே. யோவான் 20:17. இதைவிட பெரிய பேர் உண்டோ? ரட்சிப்பினால் தேவ குடும்பத்தில் இயேசு கிறிஸ்துவுக்கு இணையாக அடையாளப்படுத்தப்படுகிறோம். இயேசு பிதாவிற்கு எப்படியோ, பிதாவோடு எப்படியோ அப்படியே நாமும் ரட்சிப்பினால் பரமதந்தையோடு உறவு பெறுகிறோம். என் பாவங்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தன, மீட்போ அவரை என் சொந்த சகோதரனாக்கிற்று. தனியாய் கடவுளினின்று நம்பிக்கையற்று திரிந்தேன், மீட்போ கடவுளின் பரிசுத்தர் கூட்டத்தில் என்னையும் சேர்த்தது. விசுவாசத்தினால் மீட்பின் ஈவை நான் தழுவிக்கொண்ட போது ஆபிரகாமின் சந்ததியாகிய வாக்குத்தத்தத்தின் சந்ததியானேன். பாவமற்ற, குற்றமற்ற, அப்பழுக்கற்ற இறைமகன் நம்மை தமது சகோதரர் என்று அழைப்பது எத்தனை தியாகம்! பரிசுத்த பிதாவாகிய உன்னத தேவன் நம்மை பிள்ளைகள் என்று அழைப்பது எத்தனை அன்பு! இதுதான் மீட்பின் மேன்மை. எபிரேயர் 2:11-13 இயேசு அறிவிப்பேன் என்கிறார், பெருமிதம். பாடுவேன் என்கிறார், பரவசம். நம்பிக்கையாயிருப்பேன் என்கிறார், பாதுகாப்பு. ஓசித ஆசிகள். கடவுள் என் அப்பா, இயேசு என் அண்ணா, ஆவியானவர் என் ஆலோசகர். எனக்கு பயமேன் என ஆர்ப்பரிப்போமா? அது மட்டுமா? மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் இயேசு விடுதலை செய்தார். வசனங்கள் 15. பயம் ஒரு மகிழ்ச்சி கொல்லி. பயத்திலிருந்து விடுதலையோ ஆரவாரம். நாம் எங்கு செல்ல போகிறோம் என்கிற பயமோ, மரண பயமோ நமக்கு இல்லை. கடவுளது வீட்டின் மகிழ்வாழ்வை தாவீது சங்கீதம் 23:4-6 இவ்விதம் வர்ணிக்கிறான். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். கடவுளே, நீர் என்னுடன் இருக்கிறீர். என் பகைவருக்கு முன்பாக எனக்கு ஒரு விருந்தை ஆயத்தம் பண்ணி என் தலையை எண்ணெயால் அபிஷேகிக்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் உயிர் உள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் ஆண்டவரின் வீட்டில் என்றென்றும் வாழ்ந்திருப்பேன். பகைவர்க்கெதிரே ஒரு பந்தி பாங்காயனக்கு நேர்படுத்தி, சுகதையிலும் கொள்ளல் தலையை சுபமாய் அபிஷேகம் செய்குவார். ஆயுள் முழுவதும் என் பாத்திரம் அருளும் நலமுமாய் நிரம்பும். நேயன் வீட்டினில் சிறப்போடே நெடுநாள் குடியாய் நிலைத்திருப்பே. கீர்த்தனை தா யோசேப்பு, நெய்யூர்.